வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். நம்மளுடைய RITES அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறையிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இது நிறைய பேருக்கு புதுசா தெரியும். இது என்ன துறை, என்ன கம்பெனி, இது என்ன கவர்மெண்ட் கம்பெனியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல மொத்தம் என்ன வேகன்சி என்ன அப்படிங்கிறத பத்தி ஒன் பை ஒன் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த RITES அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நவரத்ன கம்பெனி, அதாவது கவர்மெண்ட் கம்பெனி தான். நவரத்ன கம்பெனி, நவரத்னான்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில வந்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில மதிப்பு மிக்க நிறுவனங்கள் இருக்கு. அது வந்து நவரத்னா கம்பெனி இந்த மாதிரிலாம் வந்து பேர் கொடுப்பாங்க. ஸோ அதுல ஒரு நிறுவனம் தான் இந்த நவரத்னா கம்பெனி. சரிங்களா? ஸோ இந்த நவரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எதுக்கு கீழே இயங்கக்கூடியது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேக்கு கீழே இயங்கக்கூடியது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே கீழே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்டேஷன் டிராபிக்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தக்கூடியது மற்றும் அதை ஒழுங்கமைக்கக்கூடியது சம்திங் ரைட்டா. அப்ப கிட்டத்தட்ட அந்த மாதிரியான மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த நிறுவனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் நோட்டிபிகேஷன், அசிஸ்டன்ட் HR, மொத்தமா 15 நோட்டிபிகேஷன் தான், 15 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், 15 வேகன்சிக்கு ஒரு தடவை போட்டி போடணுமா சார்? ஒரு வேகன்சி இருந்தா கூட அது நமக்கான பலம் தான், அதுக்கு நாம போட்டி போடுவோம். வேகன்சி எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்குதோ அங்க போட்டிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் வருவாங்க. சோ நீங்க சரியா ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டா அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் இதுல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும். வேகன்சி குறைவு, நான் இதெல்லாம் அட்டென்ட் பண்ண மாட்டேன், எனக்கு 1 லட்சம் வேகன்சி வரணும், 50,000 வேகன்சி வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எனிஒன், ஒவ்வொன்றையும் நம்ம தட்டி பார்க்கணும், ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ரைட்? சரி, மொத்தம் 15 என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வயது வரம்பு, ஏஜ் லிமிட் பார்க்கும்போது 30 வயது இருக்கணும்ப்பா. ஏஜ் லிமிட் வந்து 30 வயது இருக்கணும். வெல், அடுத்தது சொல்றாங்க நோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல் அதர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து 27/4/2026 படி கால்குலேட் பண்றாங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையான இல்ல. ரைட்டா? சோ என்ன பதவின்னு பார்க்கும்போது அசிஸ்டன்ட் HR, மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு நீங்க படிச்சிருந்தா போதும். ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு, இதுதான் படிச்சிருக்கணும் அதுதான் படிச்சிருக்கணும் கிடையாது. நீங்க ஒரு டிகிரி கிராஜுவேட், நீங்க ஒரு கிராஜுவேட்டா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, BE, BTech, BA, BCom, BBA சம்திங் என்னவா வேணா இருக்கலாம். ரைட்டா? BSc என்னவா வேணா இருக்கலாம். ரைட்? சோ நீங்க ஒரு பட்டப்படிப்பு, இளங்கலை பட்டம், எனி கிராஜுவேட், ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. வெல், கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் அண்ட் எக்கனாமிக் வீக்கர்ஸா இருக்கீங்க அப்படின்னா ரைட்டா, பிலாங்ஸ் டு தட் இப்படி இருந்தால், அதாவது கேண்டிடேட் பிலாங்ஸ் டு SC, ST, OBC நான் கிரீமி லேயர் அண்ட் PWD கேண்டிடேட் அண்ட் ரிசர்வேஷன் போஸ்ட் இவர்கள் அல்லாதவர்கள் ரைட்டா, should be minimum 50% of mark qualification against the reservation post. ரைட்டா? சோ இவங்களுக்கு 50% மற்றவங்களுக்கு அவசியம் கிடையாது. ரைட்? அண்ட் ரிசர்வேஷன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 45 விழுக்காடு OBC, SC, ST அண்ட் PWD கேண்டிடேட் இருந்தா 45 விழுக்காடு மதிப்பெண் வாங்கியிருக்கணும் நம்மளுடைய டிகிரி கிராஜுவேஷன் எல்லாத்துலயுமே. சரியா? சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், இது ஒருநிலை தேர்வு தான். ரைட்டா? முதல்ல நமக்கு ரிட்டன் எக்ஸாம், அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருவாங்க. மொத்தம் வந்து 125 அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस வந்து இதுல நமக்கு கேட்பாங்க. டியூரேஷன் 2.5 மணி நேரம் நமக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கான ரிட்டன் டெஸ்ட் 100%, அதோட வெயிட்டேஜ் வச்சா ஃபுல்லா எடுக்க போறாங்க. நோ இன்டர்வியூ எதுவும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி CBT2 கிடையாது, CBAT எதுவுமே கிடையாது. ரைட்டா? சோ ரைட், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிலாக்சேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ரிலாக்சேஷன் SC ST ஆக இருந்தால் 5 ஆண்டுகள் as usual, கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்துடும். OBC இருந்தா 3 ஆண்டுகள், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகள். சரிங்களா? வெல், இது வந்து நமக்கு as usual வழக்கமா கொடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ரைட்? மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க அப்படின்னா எந்த கேட்டகரிக்கு என்னென்ன இது கொடுத்திருக்காங்க. ரைட்டா? கேட்டகரி 1, கேட்டகரி 2 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சரிங்களா?
வெல், அடுத்தது அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இது எல்லா இடத்துலயும் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இது எல்லா இடத்துலயும் எக்ஸாம் நடக்காது. சென்னையில மட்டும் தான், நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில மட்டும் தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணா கண்டிப்பா சென்னைக்கு வந்து எழுதணும். அப்ப இதுலயே முதல்ல வேகன்சி கம்மி, அதுலயே முக்கால்வாசி பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் போய் யார் 15 வேகன்சி யார் போய் போட்டி போடுவா, இதெல்லாம் ஒரு வீடியோன்னு சொல்லி நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 15 வேகன்சினாலும் வேகன்சி ஒண்ணு, வேகன்சி கம்மி, யாரும் வரமாட்டாங்களா? ரெண்டாவது, சென்னையில எக்ஸாம் எழுதணும். வெளியூர்ல இருக்கிற நிறைய பேர் வந்து இங்க வந்து சென்னை போகணும் எக்ஸாம் எழுதுறது, ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு எப்படி நம்ம ஃபெயில் ஆக தான் போறோம், நம்ம எதுக்கு போய் எழுதிட்டு அப்படின்னு சொல்லி அங்க பாதி பேர் கலந்துடுவாங்க. சோ யார் வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்கீங்களோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். சரியா? ரைட். இதுக்கான பே ஸ்கேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20,000 to 66,000. 20,000 கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு அப்ராக்சிமேட்லி உங்களுடைய சிபிசி ஆண்டு வருமானம் 8.16. 8.16 அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 65,000 ரூபாய் சம்பளம் வரும். 65,000 ரூபாய் சம்பளம் வரும். சரியா? 60,000 ரூபாய்னா 7.2 லட்சம் வரும். ரைட்டா? 60,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா 7.2 லட்சம் வரும். 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா ஒரு 60,000 ரூபாய், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 65-68,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பேசிக் வரக்கூடிய ஒரு நல்ல சேலரி. சரிங்களா? அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜெனரல் அண்ட் ஓபிசிக்கு 300 ரூபாய், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 100 ரூபீஸ் தான். சரியா? 100 ரூபீஸ் தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அண்ட் வென்யூ ரிட்டன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 14 இடத்துல தான் மொத்தமே ஆல் ஓவர் இந்தியா நடத்துறாங்க. இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில எக்ஸாம் சென்டர் நமக்கு இருக்கு. சரியா? சென்னையில நமக்கு இருக்கு. வெல், யாராவது சவுத்துல இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நானு தென்காசி இல்லைன்னா வந்து திருநெல்வேலி அங்கிட்டு கன்னியாகுமரி அந்த சைட்லாம் இருக்கீங்க அப்படின்னா திருவேண்டரம்ல எக்ஸாம் நடக்குது. சோ அங்க போய் எழுதலாம். இல்ல நான் ஈரோடு சேலம் அந்த சைடு ஒட்டி இருக்கேன், ஜோலார்பேட் அந்த சைட்லாம் இருக்கேன், ஒசூர் பக்கம் இருக்கேன் அப்படின்னா பெங்களூர் போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். பெங்களூர்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ரைட்டா? சோ இது வந்து நமக்கு எக்ஸாம் நடக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ஸ், நமக்கு ஓரளவுக்கு நியர்பை இருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்து நம்ம எக்ஸாம் சென்டர் நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கிலீஷ் 40 கொஸ்டின் கேட்கிறாங்க. டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் நம்மளுடைய ஆப்டிடியூட் பார்ட்ல இருந்து 40 கொஸ்டின் கேட்கிறாங்க. அடுத்து டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ், ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல 45 கேள்வி கேட்கிறாங்க. ஜெனரல் அவேர்னஸோட சேர்த்து ரீசனிங் கேட்கிறாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில், இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், இன்புட் அவுட்புட், டேட்டா சஃபிஷியன்சி, பிளட் ரிலேஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், ஆல்பா நியூமரிக், டிஸ்டன்ஸ், டைரக்டன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் வெர்பல் ரீசனிங். இது போக ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி சில ஜிகே கொஸ்டின்ஸ் உள்ள வந்துடும். ஆக மொத்தமே நமக்கு மொத்தம் 3 பார்ட் தான். இந்த 3 பார்ட்ல எனக்கு 40 40 80 இது ஒரு 45 மொத்தம் 125 கேள்விகள் நமக்கு கேள்வி கேட்பாங்க. சரியா? இதுதான் நமக்கான எக்ஸாம். சோ இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டைரக்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உள்ள போயிடலாம், போஸ்டிங் வாங்கிடலாம். சரியா? சோ இதை பத்தின மேலும் விவரங்கள் ஏதாவது வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. இதற்கு அப்ளை பண்ணுவதற்கான கடைசி தேதி ஒரு நிமிஷம். ஓகேவா? ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓபன் ஆயிடுச்சு. அண்ட் ஓகேவா? ரைட். சோ என்னையில இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா 19/3/2026 இருந்து கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 27/4/2026. ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்குள்ள ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடணும். அண்ட் அட்மிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் டெஸ்ட் எப்போ அப்படின்றதையும் பின்னாடி சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போதைக்கு டேட் கன்ஃபார்ம் கிடையாது. ரைட்டா? சோ இப்போதைக்கு 27ஆம் தேதிக்குள்ள நம்ம வர்ற ஏப்ரல் 27க்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. சரியா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து 28 இல்ல இன்னைக்கு 29 நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ரைட்டா? 29 30 31 நாம 2 நாள் தான் இருக்கு. ரைட்டா? சோ இந்த மாசம் முடியறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. ரைட்? 29 இன்னைக்கு தேதி. சோ அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. இன்னொரு 29 நாள் நம்ம கையில அவகாசம் இருக்கு. லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. சரியா? இதை பத்தின வேற ஏதாவது விவரங்கள் தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். தேங்க்யூ so much and bye. see you. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தேடி வரும். தேங்க்யூ so much and bye. see you. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மக்களே.